போயிடுறேன் நானே. அப்படியே கொஞ்சம் சார் certified to be worthy of correspondent of Sri Devi Matriculation School, respected for the youth of Tamil Nadu present the degrees to our students. Today we have gathered here to celebrate the 9th, especially the students who are from rural areas. Our undergraduate courses become now we are celebrating the graduation day for the students who attain the attainment of success on the way. Sorry that on the come on out. To integrate Prakasan is the Chief Executive Officer of Non-Mudallan Native is a project that aims to provide Pachiyappan and Madam Janaki. நீங்கள் நான் முதல்வன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் முதல்வன் பற்றி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் முதல்வன் இன்னும் யாரும் சவுண்டே வரல. வாயிலிருந்து சொல்லுங்க. நான் முதல்வன், நான் முதல்வன். ரைட். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முதல்வனாக வர வேண்டும். முதல்வனாக சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்றது அர்த்தம் கிடையாது. நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில தலை சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம். எப்படி நீங்க தலை சிறந்து விளங்க முடியும்? அதுக்கு ஒரு படிக்கட்டு தான் எஜுகேஷன். எஜுகேஷனோட பர்பஸ் என்ன? ஏதோ படித்தோம், ஏதோ ஒரு வேலை கிடைச்சிது, வாழ்ந்தோம், போனோம், அது இல்லை. அதோட பர்பஸ் எஜுகேஷனோட பர்பஸே நீங்க மட்டும் இல்லை, உங்க சுற்றி இருக்க சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டிய ஒரு பிளஸ் எஜுகேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த சொசைட்டி யூ ஹேவ் டு கிரியேட் டு த எஜுகேஷன் பண்ணட்டும் அப்படிதான் ஆரம்பிச்சோம். Mr. Maimoni SL. Sir. Mr. Pushparaj A. Mr. Rajendran N. Y. Miss Vijayalakshmi M. Integrity and the secular ideal of our country. Please put down your hands and remain standing. Academic ropes audience as the insignia of your degrees. Sri Devi Arts and Science College 19வது பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய பேர் ஜெயபிரகாஷன், இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸ். நான் இப்போது நான் முதல்வன் திட்டத்தோட தலைமை செயல் அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நான் முதல்வன் திட்டம்ன்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு தரமான கல்வி, வேலைவாய்ப்புடன் கல்வி கிடைக்க வேண்டும், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நான் முதல்வன் திட்டம். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஒரு கனவு திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம். அவருடைய பிறந்த நாளான மார்ச் 1, 2022 அன்று தொடங்கப்பட்ட இந்த நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு தொழிற்சாலையில் பணிபுரியோ தேவையான திறன்களை கல்லூரியில் படிக்கும் போதே அவர்கள் கொடுத்து தொழில் பயிற்சி எடுத்து
அவர்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னே அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம். கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 37 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மற்றும் 90,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2022-23 1,43,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் நான் முதல்வனோட ரீஜனல் பிளேஸ்மெண்ட் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 98,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டு அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டிரைவ் ஆகிட்டு. இப்போ இந்த நான் முதல் 2022 தான் ஆரம்பிச்சுது. அதன் பலன்களை இனிமேல் இப்போ அந்த அப்போ ஜாயின் பண்ணவங்க அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுபவிக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னையே இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணி பட்டம் பெற்ற போனவங்க இல்லை சில சமயத்தில் ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு வந்து அரியர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற நிலைமை, இல்லை கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாப் கிடைக்கல, இல்லை சுற்றுச்சூழல் ஃபேமிலி சுச்சுவேஷனில் வீட்டை விட்டுட்டு வெளியில் போக முடியல, அந்த மாதிரி மாணவர்களுக்கு இப்போது நாங்கள் நான் முதல்வன் நிறைவு பள்ளி ஃபினிஷிங் ஸ்கூல்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். இது இன்னும் ஒரு வாரத்தில் அமலுக்கு வரும். இதன் மூலம் மாணவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எங்கே வேலை பண்ணணும், எந்த துறையில் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலையை அறிஞ்சு அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 4 மாத பயிற்சி, இந்த பயிற்சி ஃபுல்லாக கட்டணமில்லா பயிற்சி தமிழக அரசு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வழங்கி அவர்கள் வேலை வாய்ப்பையும் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு 3,000 4,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு மாதம் ஸ்டைஃபண்டு அவங்களுக்கு கொடுத்து, ஏன்னா வேறு எங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கன்னா அவங்க தங்குறதுக்கு இடமும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஃபுட் அண்ட் அது திங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற்றம் அடையணும், நமது இளைஞர்கள் தொழில் முனைவர்களாகவும் அதுக்கு திறன் மிகுந்தவர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கம். அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் கல்லூரி அனைவருக்கும் இந்த திட்டம் பொருந்தது. நான் முதல் வந்து ஒன்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் அட்டானமஸ் காலேஜுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 373 இன்ஜினியரிங் காலேஜஸ், 872 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 451 பாலிடெக்னிக் காலேஜ், 462 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் இந்த திட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு 2 வருஷமா. ஸோ ஒரு செமஸ்டருக்கு வந்து 15 லட்சம் பேருக்கு மேலே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர்களும் பயன்படுறோம். இது எல்லாமே முன்னோடி நிறுவனங்களான IBM, மைக்ரோசாஃப்ட், சீமென்ஸ், டெசால்ட், ஆரக்கிள் இந்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து அவர்கள் நம்ம மாணவர்களுக்கு நேரடியாக கார்ப்பரேட் டு கேம்பஸ் அது மாதிரி அந்த திட்டத்தை உருவாக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நம்ம கர்நாடகா பற்றியோ இல்லை தெலுங்கானாவோ இல்லை ஒரிசா பற்றி கவலைப்படும், நாம் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி அந்த தரத்தில், ஏன்னா இந்த உலக தரம் வாய்ந்த நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட்டோ அவங்க ட்ரைனிங்கை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறாங்க. இப்போ இந்த காலேஜில் அந்த பெனிஃபிட் ஆகிறாங்க. அப்போது நம்ம தரம் உலக தரத்துக்கு வரும், நம்ம மாணவர்கள் உலக தரத்தை திறன்மைக்குள்ள உருவாக்குன்றது அந்த திட்டத்தின் நோக்கம்.